ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு மீனாக்கு. அதாவது வந்து 13, 14 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, மீனா ஒரு அடலசன்ட் ஏஜ். ஒரு 13, 14 வயசு பொண்ணை நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்டாகவும் போட முடியாது, ஒரு ஹீரோயினாகவும் போட முடியாது. மீனா சும்மாவே பார்த்தீங்கன்னா பொலு பொலுன்னு குண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த 13, 14 வயசுல நான் புசு புசுன்னு இருக்கும் நம்ம மீனா. நான் பார்த்துருக்கேன். இந்த பன்னீர் நதிகள்னு ஒரு படம் சொன்னேன்ல, அந்த படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மீனாவில் புல் புலுன்னு இருக்கும். ஆனால் அது குழந்தை நட்சத்திரமாகவும் சொல்ல முடியாது, ஹீரோயினாகவும் அதை தேர்ந்தெடுக்க முடியாது, நடிக்க வைக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் இருக்கும்போது மீனாக்கு நிறைய கஷ்டம். மீனா அம்மா வந்து நம்ம தொடர்ந்து 4 படம் பயன்படுத்தினார்ல, எங்கள் அப்பா வாய்ப்பு கொடுத்தார்ல, அதனால் எங்கள் அப்பா மேலே மீனா அம்மா வந்து ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவுமே அவங்க மீனா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, பிள்ளை மாதிரி நினைப்பாங்க எங்கள் அப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை மீனாவையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி சார், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை சார், ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷனு, அதாவது வந்து சாப்பிட்றது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சார், என்ன செய்ய போகிறோன்னே தெரில. இந்த பிள்ளை படிச்சிருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஏதோ ஒன்று ஆக்கி விட்ருக்கலாம். அந்த காலத்தில் ஸ்கூலுக்கும் போக விடாமல் அதுவும் பண்ணாமல் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படம் வந்துச்சு, நடிக்க வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நம்புவீங்களா? மனசில் அவ்வளோ வேதனை அவங்களுக்கு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா ராஜமல்லிகா, உங்கள் பொண்ணு மிகப்பெரிய திறமைசாலி, ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நட்சத்திரத்துக்கு உங்கள் பொண்ணு வருவாங்க, நிச்சயமாக அந்த தகுதி மீனாக்கு இருக்குது, கொஞ்சம் பொறுங்க. இது வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ். ஒரு 14, 15ங்கிறது ரொம்ப மெச்சூர்ட் இல்லாத ஒரு ஏஜ். ஒரு 17, 18லாம் வரும்போது ஹீரோயினாக வந்துடுவாங்க. நீங்கள் பாருங்கள், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வருவா அந்த பொண்ணு மீனா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அவங்க அம்மாட்ட. அது பழிச்சிருச்சு.